இப்போ கண்ணை மட்டும் பார்த்து என்ன நோய் இருக்குன்றத சொல்லிடலாமா சார்? தாராளமாக சொல்லலாம் மேடம். சூஜோக்கில் இரிடாலஜின்னு ஒன்று இருக்குது. கண்கள் அதில் இருக்கிற நிறமாற்றம், அதில் பிளட்டோட வெயின்ஸில் கலர் சேஞ்ச் ஆகிறது, ஸ்வெல்லிங்காக இருக்கிறது, இந்த மாதிரி கண்களோட அமைப்பு கண்களில் பார்த்தே நோயை சொல்ல முடியும். இப்போ சூஜோக்கில் வந்து பார்த்திங்கன்னா கைகளில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இயர் அக்குபஞ்சர்னு இருக்கு, காதில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு இருக்கு. இரிடாலஜி அப்படிங்கிறது கண்களை மட்டும் பார்த்து நம்ம நோயே சொல்ல முடியுங்க. சிலருக்கு வந்து கண்ணு ஃபுல்லா செவந்து இருக்கும், கண்ணே திறக்க முடியாத அளவுக்கு எரிச்சல் இருக்கும். இப்போ கண்ணுக்கும் லிவருக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ கண்கள் வந்து நம்மளோட உடல் நோயை பிரதிபலிக்கும் ஒரு அமைப்பு தான். ஸோ இப்போ இந்த மாதிரி செவந்து இருக்குன்னா பிளட் சர்க்குலேஷனில் ஃபயர் எக்ஸஸாக இருக்குன்னு சொல்லுவோம். இதனால் பிபி இருக்கும். லிவரில் தூக்கம் கெட்டதுனால கண் எல்லாமே உங்களுக்கு ஹீட் அதிகமாக வெளியில் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ கண் செவந்திருக்கும், கண்ணே உங்களுக்கு முழிக்க முடியலை, கண்ணே திறக்க முடியல அப்படிம்பாங்க. இப்போ வெயிலில் போயிட்டு வந்தாலே கண்ணுக்கு இருட்டுது சார் அப்படிம்பாங்க. ஸோ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, பாடி ஹீட்டு எக்ஸஸாக இருந்தால் லிவர் ஹீட்டு எக்ஸஸ் ஆகும்போது பாடி ஹீட் எக்ஸஸ் ஆகும். அதோட வெளிப்பாடு கண்ணில் தெரியும். அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் சின்னதாக நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, கர்ச்சிப்புங்க, ஈரக்கர்ச்சிப்பு நினச்சிக்கணும். ஈரக்கர்ச்சிப்புக்குள்ளார முழு எலுமிச்சம்பழத்தை வச்சு கண்ணை சுற்றி ஒத்தடம் கொடுக்க சொல்லுவோம். இந்த கண்ணை சுற்றி ஒத்தடம் கொடுத்தாலே உங்களுக்கு என்ன ஆகும்னா, தேவையில்லாத அந்த ஹீட்டு ஃபுல்லாக உங்களுக்கு அந்த எலுமிச்சம்பழத்தில் நீங்கள் ஈரக்கரிசி வச்சு ஒத்தடம் கொடுக்கும்போது அந்த லெமன் வந்து உங்களோட பாடி ஹீட்டு ஃபுல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துருங்க. இன்னொரு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஐ வாஷ் மெத்தடுங்க. அதாவது ஒரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி நப்பி கண்ணை நல்லா உள்ளே விட்டு கண்ணை 2 கண்ணையுமே நம்ம பிளிங்க் பண்ணி எடுக்கணும். ஒவ்வொரு கண்ணையுமே இந்த மாதிரி வாஷ் பண்ணணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் அதிகமாக ஒர்க் பண்ணுறவங்க, லேப்டாப் இந்த மாதிரி ஃபோன் அதிகமாக யூசேஜில் இருக்கிறவங்களுக்கு கண் ட்ரை ஆகும். அது அவங்களுக்கு அவசியம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கண் வாஷ் பண்ணிவிட்டு படுக்கணும். எப்படி நம்ம பல் டாக்டர் வந்து 2 காலையிலையும் நைட்டும் படுக்க போகும்போது ப்ரஷ் வாஷ் பண்ண சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஐ வாஷும் பண்ணணுங்க. ஐ வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐ ட்ரைனஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஹீட்டு நம்ம உடல் உஷ்ணத்தை முழுமையாக வெளியேற்றக்கூடிய ஃபார்முலா இந்த ஐ வாஷ் மெத்தடு தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த கண்ணுக்கு மேலே அந்த புருவத்தில் நீர் கோத்துக்கும். இந்த நீர் கோத்துக்குச்சுனாலும் பார்த்திங்கன்னா தும்பல் வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரி இரிட்டேஷனாகவே இருக்கும். கண்ணை நீங்கள் சூரிய வெளியில் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது, ஃபுல்லாக ஒரு தலைவலி இருக்கும். சைனஸ் ஹெட்டேக்குன்னு சொல்லுவாங்க. நீர் கோத்துக்கிட்டு இது கண்ணுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க நைட் படுக்க போகும்போது நெத்தி ஃபுல்லாக விபூதி பூசிட்டு படுக்கலாம். இது கண்ணை சுற்றி இருக்கிற நீர் பிரச்சனைகளை சால்வ் பண்ணும். அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு சுற்றி பார்த்திங்கன்னா சில அக்குபஞ்சர் வர்ம புள்ளிகள் இருக்குங்க. அதாவது பித்தம் சார்ந்த பிரச்சனைக்கு இந்த பித்தப்பையோட முதல் புள்ளி இங்கேருந்து ஆரம்பிக்குது. அதே மாதிரி வயிறு சார்ந்த பிரச்சனைக்கு நம்மளோட கண்ணு கீழே இருந்து வயிற்றோட முதல் புள்ளி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நீங்கள் கண்ணை சுற்றி நீங்கள் மசாஜ் பண்ணும்போது உடல் உள்ள முக்கியமான உறுப்புகள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிரும். அதாவது வயிறு, பித்தப்பை சார்ந்த பிரச்சனைகள், நம்மளோட லிவர் சார்ந்த பிரச்சனைகள், பார்வைக்கு மட்டும் கிடையாதுங்க, உடல் உள்ள முக்கியமான உறுப்புகளோட செயல்பாடும் இந்த கண்ணை சுற்றி வர்ம புள்ளிகளும் அக்குபஞ்சர் புள்ளிகளும் இருக்குது. அதனால் வர்மா டெக்னிக் சொல்லி நம்ம கண்ணுக்கு சுற்றி பண்ணுவோம். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் முறையான ஒரு அக்குபஞ்சர் டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணாலே உங்களோட நோய்களை கண்ணை பார்த்து சொல்லுவாங்க. ட்ரீட்மெண்ட்டும் இருக்குங்க. ஸோ கண்கள் வந்து கல்லீரலின் ஒரு பிரதிபலிப்பு. உங்களோட எல்லா நோய்களுக்குமே கண்களுக்குள்ளார ஒரு தீர்வு இருக்குது. நோயை டயக்னோஸும் பண்ணலாம், கண்ணை சுற்றி உள்ள வர்ம புள்ளிகளை இயக்கியும் நோயை குணப்படுத்தலாம். அதுதான் இங்கே அக்குபஞ்சரில் உள்ள ஒரு ஸ்பெஷலிஸ்ட். ஸோ நீங்கள் கண்ணில் ஒரு உறுத்தல் இருக்குன்னா யோசிக்காமல் நீங்கள் வாங்க, ட்ரீட்மெண்ட் இருக்குது, பார்த்துக்கலாம்.